सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा 462 ननु तात्विक संबंध असंभवे आध्यात्मिक संबंध कल्पनम सएव तु कुतः क्लिप्त संयोग बाधे गुणगुणिनो समवायवते तदुभय बाधे तृतीयस्य संभवात् दृश्यत्वात्म हेतु சொல்லிருக்கும் பிரபஞ்சம் மித்யே அப்படிங்கிற சாதிக்கிறதுக்கு திருஷ்யத்துவம் ஹேதுவாக சொல்லப்பட்டது. திருஷ்யத்துவம் இருந்தால் அந்த வஸ்து மிச்சையாக இருக்கணும் என்ன அவசியம்னு ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்ப ஒரு தர்க்கம் சொல்லியாகணும். அது மிச்சையாக இல்லாட்டா திருஷ்யமாகவே ஆக முடியாது. என்ன தர்க்கம் அது? ஏன் திருஷ்யமாக ஆக முடியாது? சத்தியமா இருந்தா ஆக முடியாதுங்கிற மிச்சையா இருந்தா தான் திருஷ்யமாக முடியும்னு சொல்றதுக்கு என்ன ஒரு யுக்தி அப்படின்னு கேட்டா, திருஷ்யம்ங்கிற இடத்துல திருக்குக்கும் திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யத்துக்கும் அதே மாதிரி அதுல பிரதிபாசிக்கக்கூடிய பாக்கியமான விஷயத்துக்கும் நிச்சயமா ஒரு சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தம் சஞ்சோகமோ சமவாயமோ அந்த மாதிரி பிரசித்தமான சம்பந்தம் எதுவும் இருக்க முடியல. இதை தவிர வேற என்ன சம்பந்தம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, சட்டுன்னு அந்த இதம் ரஜதம்ங்கிற இடத்துல சுக்தியில ரஜதம் ஒரு சம்பந்தம் தெரியுது, ரஜத சம்பந்தம் தெரியுது. என்ன சம்பந்தம்னா அத்தியாசம்னு சொல்றோம். ஆத்தியாசிக தாராசங்கிற சம்பந்தம். இந்த சம்பந்தம் தான் திருஷ்யத்துக்கும் திருக்குக்கும் அப்படின்னு இவர் சொல்றார். அதாவது திருக்குன்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபத்துல திருஷ்யமான சகல பதார்த்தங்களும் அத்தியஸ்தமாக இருக்கிறதுனால இந்த அத்தியஸ்த பதார்த்தங்கள்ல திருக்கால பிரகாசிக்கப்படுறது. சத்தியபாசா சர்வமிதம் விபாதி இல்லையா? அதனால அந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்தினால்தான் திருஷ்யம் எல்லாமே பிரகாசிச்சுட்டு இருக்கு, தெரிஞ்சுட்டு இருக்கு. இல்லாட்டா திருஷ்யம் தானாக தெரிய முடியாது. அதனால அந்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக அத்தியாசங்கிற அந்த சம்பந்தம் இருக்க கண்டுதான் சைத்தன்யத்தினால அந்த திருஷ்யமானது பிரகாசிக்கப்படுறது. சைத்தன்யத்துல அத்தியஸ்தம்னு சொல்லிட்டா அதுதான் மித்யாத்வம். அத்தியஸ்தத்துவங்கிறது தானே மித்யாத்வம். அதனால சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இல்லாட்டா இந்த திருஷ்யமானது திருஷ்யமாகவே ஆக முடியாது, அதாவது பிரகாசத்துக்கு யோக்கியமாக ஆக முடியாது. அதனால எப்படியும் அத்தியாசங்கிற சம்பந்தத்தை சொல்லித்தான் ஆகணும். அப்படியானா அந்த பிரபஞ்சம் மித்யே, ஒன்னு அதிஷ்டானம் ஒன்னு அத்தியஸ்தம் இல்லையா? அப்ப சைத்தன்யம் அதிஷ்டானம் சத்தியம், அத்தியஸ்தமான திருஷ்யம் மித்யா அப்படிங்கிறது வந்து நிற்கும். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம். இப்ப நியாயாமத்தக்காரர் எத்தனையோ பிரயாசம் பண்ணி பார்த்தார். இந்த சம்பந்தத்தை விட்டுட்டு வேற புதுசா ஒரு சம்பந்தம், திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சத்தியமான ஒரு சம்பந்தம் சொல்லி பார்க்கலாமான்னு பார்த்தார். எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டார். கடைசியில நியாயாமத்தக்காரர் வேற ஒரு வழியில இப்ப ஆக்ஷேபிக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நீங்க சுக்திக்கும் ரஜதத்துக்கும் உள்ள சம்பந்தம் தான் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும்னு சொல்றேன். அதாவது சுக்தியில ரஜதம் தெரியாதனமா தோன்றது, அத்தியஸ்தமாக இருக்கு. அது போல அந்த சைத்தன்யத்துல அஜ்ஞானத்தினால பிரபஞ்சம் தோன்றது. இதுதான் அத்தியஸ்த சம்பந்தம்னு சொல்றதுக்கு அர்த்தமா. வேற தாத்விகமான எந்த சம்பந்தமும் இது ரெண்டுக்கும் மத்தியில சம்பவிக்காதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசி பட்சமா உங்க பட்சத்தை வச்சுக்கோ அத்தியஸ்தங்கிற சம்பந்தத்தை. ஆனா தாத்விக சம்பந்தம் எதுவுமே இல்லைங்கிறது இதுவரையும் தீர்மானம் ஆகலே. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ரெண்டு சம்பந்தத்தை பார்த்துட்டு இந்த சம்பந்தம் வரல அந்த சம்பந்தம் வரலன்னு சொன்னா உலகத்துல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா? அப்படி இல்லையே. தாத்விக சம்பந்தமே எத்தனையோ சம்பந்தம் இருக்கலாம். அந்த சம்பந்தங்கள்லாம் வரலைங்கிறத முதல்ல சாதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
கடைசியில நீங்க அத்தியாச சம்பந்தத்துக்கு போகணுமே தவிர ரெண்டே ரெண்டு சம்பந்தத்தை இல்லையே அதனால அத்தியாச சம்பந்தம்னு சொல்றது தப்புன்னு சொல்றார். சாத்விக சம்பந்த அசம்பவே. திருக்குங்கிற சைத்தன்யத்துக்கும் திருஷ்யங்கிற பதார்த்தத்துக்கும் நிஜமான சம்பந்தம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு சித்தமானால்தான் ஆத்தியாசிக சம்பந்த கல்பனம். இது அதுல அத்தியஸ்தம் அப்படின்னு சொல்லி ஆத்தியாசிக சம்பந்தத்துக்கு போகணும். சைவத்து குதா தாத்விக சம்பந்தம் சம்பவிக்காதுங்கிறது எப்படி நீங்க தீர்மானம் பண்ணினீர்கள்? சரி, ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன்னு சொன்னா அதுக்கு பிரமாணம் சொல்றேங்கிற. கிளிப்த சஞ்சோக பாதே குணகுணினோ சமவாயவது தது உபய பாதே திருத்தீயஸ்ய சம்பவா. இந்த சமவாயம்னு ஒரு சம்பந்தம் சொல்றான் தார்க்கிகன். அது எப்படின்னா சமவாயங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பந்தம் இல்லை. சயோகங்கிறது நல்லா பழிச்சுன்னு தெரியக்கூடிய சம்பந்தம். ரெண்டு திரவியம் அப்படி சேர்ந்து வந்துடுத்துன்னு சொன்னா ரெண்டு சேரும் போது ரெண்டுக்கும் சயோகம்னு சொல்றது. இப்போ தள்ளி இருந்த ரெண்டு பதார்த்தம் கிட்ட வந்து சேர்ந்தது, சேர்ந்தா இது சயோகம்னு சொல்றோம். இந்த சம்பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பந்தம். இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் ரூபத்துக்கும் ரூபத்துக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய திரவியத்துக்கும் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. கடம் ரசமாக இருக்கு, அதாவது அந்த பானை சிவப்பா இருக்கு அப்படின்னு வச்சிருந்தோம்னா அந்த சிவப்புக்கும் அந்த வர்ணத்துக்கும் அதுக்கு ஆச்சரியமான அந்த பானைக்கும் இந்த மாதிரி சயோகங்கிற சம்பந்தம் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் தனித்தனியா இருந்து அப்புறம் சேர்ந்தது இல்லை. அப்ப சயோகங்கிற சம்பந்தம் சொல்ல முடியலைங்கிறதுக்காக நீங்க ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சம்பந்தம் இப்ப ஒன்னே ஒண்ணுதான், சயோகம்ங்கிற சம்பந்தம். இதுதான் தாத்விக சம்பந்தம். இந்த சம்பந்தம் அங்க முடியாது, வர முடியாது அப்படின்னா என்ன? சுக்தி ரஜத்தை வந்து ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த சம்பந்தம் இல்லாட்டா என்ன? அங்க ரெண்டுக்கும் சம்பந்தம் தெரியுது. ரத்தோ கடா, சிவப்பு நிறம் உள்ள கடம் அப்படின்னு தெரியுது. அந்த சிவப்பு நிறத்துக்கும் அந்த கடத்துக்கும் சம்பந்தம் பிரதீதிக்கு விஷயமாக இருக்கிறதுனாலே அங்க நாம என்ன சொல்றோம்? சஞ்சோகம் இல்லாட்டா போறது இங்க இருக்கிற சம்பந்தம் வேற ஒரு சம்பந்தம், அதுக்கு சமவாயம்னு பேர் வச்சுடுவோம். அதுவும் சஞ்சோகத்தை போல நிஜமான சம்பந்தம் தான் அப்படின்னு கல்பனை பண்றோம் இல்லையா? குணகுணினோ சமவாயவது. அதே மாதிரி இங்க ஜாதோ கடா அப்படின்னு சொல்றோம். எனக்கு தெரியும் போது திருஷ்யதே கடா, எனக்கு கடம் தெரிகிறது. அப்ப அந்த திருக்குக்கும் திருஷ்யமான கடத்துக்கும் ஒரு சம்பந்தம் தெரியுது. இந்த சம்பந்தத்தை சஞ்சோகம்னு சொல்ல முடியல. இந்த இடத்துல சஞ்சோகமும் வராது, சமவாயமும் வராது. அப்படியானால் மூணாவது சம்பந்தமாக இருக்கட்டுமே, நிஜ சம்பந்தமாகவே. இதை தவிர்த்து வேற ஒரு சம்பந்தம் என்னமோ இருக்கு. சம்பந்தம் இல்லாட்டா அந்த திருஷ்யமாகாது, அந்த பதார்த்தம் திருக்கு விஷயமாகாது, எனக்கும் தெரிய முடியாது. தெரியறதுனாலேயே எனக்கும் சைத்தன்யமான எனக்கும் அந்த திருஷ்ய பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது எதுக்காக அத்தியாச சம்பந்தம்னு சொல்லலாம்? சஞ்சோகம், சமவாயம், இது ஒரு இந்த ஒரு சம்பந்தம் அப்படின்னு மூணு சம்பந்தம் தாத்விகமாக இருக்கலாமே. சஞ்சோகமும் சமவாயமும் சம்பவிக்காதுங்கிற ஒரு காரணத்தை கொண்டு ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொல்றது தப்பு. இதை தவிர மூணாவது ஒரு சரியான சம்பந்தம், அதாவது நிஜ சம்பந்தமே சம்பவிக்கலாம். அதுக்கு ஏதாவது பிரமாணம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அனுமானம் பிரமாணம் சொல்றேன். திருத்தீயஸ்ய சம்பவா தது உபயபாதே திருத்தீயஸ்ய சம்பவா. சஞ்சோகம் சமவாயம் இது ரெண்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது மூணாவது ஒரு சம்பந்தத்தை வச்சுக்கோங்க. நட்சத்திர மானாபாவா, மானம்னா பிரமாணம். அது மூணாவது சம்பந்தம் ஒண்ணு இருக்குங்கிறது பிரமாணம் சொல்ல வேண்டாமா? பிரமாணம் இல்லாமல் எப்படி இருக்குங்கிறத ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டா, சமவாயம் சொல்றதுக்கு என்ன ஒரு பிரமாணம் இருக்கோ அதே பிரமாணம் மூணாவது சம்பந்தத்தை சொல்றதுக்கும் இருக்குன்னு. சமவாயவத்து அனுமான அத்தியக்ஷயோ தத்வா, ரெண்டு பிரமாணம் இருக்கு. அனுமான பிரமாணமும் இருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணமும் இருக்கு. பிரத்யக்ஷமாவே நமக்கு வந்து அந்த வஸ்து தெரியறதுன்னு தெரியுது இல்லையா? தெரியறதுன்னு தெரியும் போது அந்த சைத்தன்யத்துக்கும் அந்த நாம பார்க்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம் அனுபவத்திலேயே தெரியுது. ஆக அந்த சம்பந்தத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது என்ன பிரமாணம்னே கேட்க வேண்டாம், பிரத்யக்ஷமே எங்க பிரமாணமாக இருக்கு. கடோ மயா திருஷ்யதே, என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது கடத்துக்கும் சைதன்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் எல்லாருக்குமே தெரியுது. அதனால இது பிரத்யக்ஷம் இருக்கு. அதே மாதிரி
அனுமானம் வேணும்னு ஆசைப்படுறவளுக்கு அனுமானமும் சொல்லலாம். அனுமானத்துல ஒரு விசேஷமான ருச்சி இருக்கும். தார்க்கிகாவுக்கு அனுமானம் சொல்றேன். ததாபி பரஸ்பர அசஞ்யுக்த அசமவேத விசேஷண விசேஷ்யக விசிஷ்டதீஹி விசேஷண விசேஷ விசேஷ்ய தானே, இல்ல தப்பு இருக்கு. விசேஷண விசேஷ்ய சம்பந்த விஷயா விசிஷ்டதீத்வாத் தண்டீதி விசிஷ்டதீவத். இந்த அனுமானத்தை எப்படி காப்பி அடிச்சாருன்னு கேட்டா, இந்த சமவாயம் சாதிக்கிறதுக்கு அனுமானம் பண்ணியிருக்கார் தார்க்கிகா. சங்கயோகத்தை தவிர சமவாயம்னு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா, நீலோகடா இது விசிஷ்ட புத்தி விசேஷண விசேஷ சம்பந்த விஷயா விசிஷ்டதீத்வா கடவத்பூதலம் இது விசிஷ்ட புத்திவத்து தண்டிய புருஷா இது விசிஷ்ட புத்திவத்துன்னு அனுமானம் பண்ணியிருக்கார். அதுல நீலோகடாங்கிறதுல அந்த நீல ரூபத்துக்கும் அந்த கடத்துக்கும் ஒரு சம்பந்தம் தெரியுது. இந்த விசிஷ்ட புத்தி ஏற்படுறது. விசிஷ்ட புத்தின்னு சொன்னா அதுல ஒண்ணு விசேஷம், ஒண்ணு விசேஷனம், ஒண்ணு சம்பந்தம். ரெண்டுக்கும் மத்தியத்துல சம்பந்தம்னு 3 பதார்த்தம் நிச்சயமா விஷயமாகணும்னு நியமம். இங்க நீலோகடாங்கிறது விசிஷ்ட புத்தியாக இருக்கிறதுனாலேயே இங்க இந்த நீலரூபத்துக்கும் அந்த கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் இந்த புத்தியில தெரியுது அப்படின்னு ஒத்துண்டாகணும். இந்த அனுமானத்தால சாதிக்கிறார். அந்த சம்பந்தம் என்ன? சஞ்சோகம் நிச்சயமா இல்லை. அப்படியானால் அதை தவிர வேற ஒரு சம்பந்தம், சஞ்சோகா அந்நிய கட்சி சம்பந்தா அப்படிங்கிறது சித்தமானது. அந்த சம்பந்தத்துக்கு நாம பேர் வச்சுடுவோம், சமவாயம்னு சம்பந்தம் பேர் வச்சுட்டோம்னா சமவாய சம்பந்தம்னு ஒரு சம்பந்தம் சித்திக்கிறது. இப்ப இவர் என்ன பண்ணினா, சஞ்சோகமும் சமவாயமும் வராத இடமா எடுத்துட்டார். என்ன மாதிரி எடுத்துக்கணும்? பரஸ்பர அசஞ்யுக்த. இந்த ரெண்டும் பரஸ்பரம் சஞ்சோக சம்பந்தத்தை உடையதாக இல்லை, அதே சமயத்துல சமவாய சம்பந்தத்தை உடையதாகவும் இல்லை. அசமவேத, ஆனால் விசேஷண விசேஷ பாவாபன்னமாக விசிஷ்டமாக அந்த தியானத்தில் தெரிகிறது. என்ன மாதிரி எடுத்துக்கணும்னு சொன்னா, கடோ திருஷ்டா இத்தியாதி தியானத்தை எடுத்துக்கணும். கடோ திருஷ்டா ஜாத்தோ கடா, கடம் தெரிகிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த சைதன்யத்துக்கும் கடத்துக்கும் ஒரு விசிஷ்ட புத்தி ஏற்படுறது. அந்த விசிஷ்ட புத்தியில கடங்கிறது விசேஷம், தியானம்ங்கிறது விசேஷணமாக இருக்கு. அந்த தியானத்துக்கும் கடத்துக்கும் உள்ள சம்பந்தமும் இந்த விசிஷ்ட புத்தியில விஷயமாகிறது. ஆனால் கடமும் தியானமும் சஞ்யுக்தம் இல்லை. இது ரெண்டுக்கும் மத்தியில சஞ்சோக சம்பந்தம் கிடையாது, சமவாய சம்பந்தமும் கிடையாது. தியானங்கிறது ஆத்மாவில தான் இருக்கும், கடத்துல இருக்காது. அதனால கடத்துக்கும் தியானத்துக்கும் சமவாய சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விசிஷ்ட புத்தி வரத்தினால மூணாவது ஒரு சம்பந்தம், சஞ்சோகம் சமவாயம் இதை காட்டிலும் வேறான ஒரு சம்பந்தம் அங்க இருக்கு அப்படின்னு அனுமானம் செய்யறேன். பரஸ்பர அசஞ்சுக்த அசமவேத விசேஷண விசேஷக விசிஷ்டதீஹி விசேஷண விசேஷ்ய சம்பந்த விஷயா விசிஷ்டதீத்வா தண்டி இது விசிஷ்டதீவத். தண்டி புருஷா அப்படின்னு ஒரு தியானம் வந்தால் அங்க அந்த தியானத்துல தண்டத்துக்கும் அந்த புருஷனுக்கும் உள்ள சம்பந்தம் அங்க சஞ்சோக சம்பந்தமே சொல்லலாம், சயோகங்கிற சம்பந்தமே தெரிகிறது. அது போல வேணா இன்னொரு அனுமானம் பண்றேன். ஒரு அனுமானம் போடலன்னு சொன்னா 2-3 அனுமானம் வைக்கிறேன். இந்த அனுமானத்தினால அந்த சமவாயத்தை சாதிக்கலாம். எப்படி? சமவாயம் இல்ல, சமவாயத்தை தவிர சஞ்சோகம் சமவாயத்தை தவிர புது சம்பந்தம் இருக்குங்கிறத சொல்லலாங்கிற. எப்படி? உக்தா ஜன்ய பிரமா விசேஷண விசேஷ சம்பந்த நிமித்திகா அபாதித ஜன்ய விசிஷ்டதீத்வா சம்மதவது. இது ஒரு அனுமானம். இது முன்னாடி ஆமா இது ஒண்ணு முன்னாடி சொல்லிடுறோம். அதாவது பிரத்யக்ஷமான தியானம் இருக்கு. இந்த தியானம் விஷயஜன்யம். அந்த தியானத்துல எந்த விஷயம் பாதிக்கிறதோ அந்த விஷயம் அந்த தியானம் உண்டாகிறதுக்கும் காரணமானதுன்னு ஒரு சித்தாந்தம். அதாவது விஷயதா சம்பந்தேன பிரத்யக்ஷம் பிரதி தாதாத்மிய சம்பந்தேன விஷயக்காரணம் அப்படின்னு ஒரு காரியக்காரன் பாவம் பண்ணியிருக்கார். அந்த வஸ்து பிரத்யக்ஷமா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த தியானம் உண்டாகிறதுக்கு அந்தந்த இந்திரியங்களுடைய சஞ்சோகம், அதாவது சன்னிகர்ஷம், மனசஞ்சோகம், ஆத்மா, தேசங்காலம், இது எல்லாம் காரணம் இருக்கவே இருக்கு. இதோடு கூட எந்த விஷயம் அந்த பிரத்யக்ஷத்துல பாதிக்கிறதோ அந்த விஷயம் கூட காரணம் பிரத்யக்ஷத்துக்கு. அதனாலதான் விஷயம் இல்லாமல் பாக்கி எல்லாம் இருந்த பிரயோஜனம் இல்லை, வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம்.
இப்ப நான் என்ன அனுமானம் பண்ணிட்டேன், கடம் எனக்கு தெரியுறதுங்கிற ஞானம் இருக்கே, கடவு திருஷ்யதே அப்படிங்கிற ஞானம், இது பிரத்யக்ஷம். இதுதான் இந்த விசிஷ்ட புத்தியை நான் பட்சமாக வைக்கிறேன். இந்த விசிஷ்ட புத்தியானது இதுல ஒண்ணு விசேஷமாகவும் ஒண்ணு விசேஷணமாகவும் பாதிக்கிறது. இதுல ஒண்ணு கடம் விஷயம், இன்னொன்னு ஞானம் விஷயம், சைத்தன்யம் விஷயங்கிறது படைச்சுன்னு இருக்கு. இந்த விசேஷனம் விசேஷம் இது ரெண்டுனுடைய சம்பந்தத்தினால உண்டானது இந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த ஞானத்துல இந்த ஞானம் அந்த சம்பந்தாம்சத்திலும் பிரத்யட்சமாக இருக்குன்னு சொன்னதாக. சம்பந்தாம்சத்துல இந்த ஞானம் பிரத்யட்சமாக இருந்தால்தான் இந்த ஞானம் சம்பந்த ஜன்யம், சம்பந்தத்தினால் உண்டானதுன்னு சொல்லலாம் இல்லையா? பிரத்யட்சத்துலதானே விஷயம் காரணம். அதனால விசேஷனம் விசேஷம் இது ரெண்டுனுடைய சம்பந்த நிமித்திக்கான போட்டிருக்காரு இல்லையா? இந்த சம்பந்தத்தை நிமித்தமாக கொண்டது, காரணமாக கொண்டது இந்த ஞானம் அப்படின்னா, சாமான்யமான பாஷையில சொல்ல போனா, இப்ப ஏற்பட்ட இந்த ஞானம் வருதே, எனக்கு கடன் தெரிகிறது அப்படின்னுங்கிற ஞானம், இந்த ஞானம் வரத்துக்கே காரணமாக அந்த சம்பந்தம் இருக்கு. ஞானத்துக்கும் அந்த கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் இந்த ஞானம் வரத்துக்கு ஹேதுவாக இருக்கு. அப்படியானால் அது இல்லாமல் ஹேதுவாக முடியுமா அப்படின்னா நிச்சயமா இருக்குன்னு சத்தியமான சம்பந்தம் இருக்கு. இருந்தால்தான் அது தியானத்தை உண்டு பண்ண முடியும். ஹேதுங்கிறது காரணம் இல்லையா? காரணம் காரியத்தை உண்டு பண்ணணுமானால் காரணம் முதல்ல இருக்கணும், இருந்தால்தான் காரியத்தை உண்டு பண்ண முடியும். ஆக இந்த இடத்துல விசேஷமான கடத்துக்கும் விசேஷமாக தெரியக்கூடிய அந்த ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருந்தால்தான் அப்பேற்பட்ட ஒரு ஞானம் நமக்கு உண்டாக முடியும் அப்படின்னு அனுமானம் பண்றார். அதுக்கு ஹேது அபாதித ஜன்ய விசிஷ்ட தீத்வா, பாதம் இல்லாத தீ ஒண்ணு இது. அதே சமயத்துல ஜன்ய தீ. ஏக்கா ரெண்டு விசேஷம் போட்டாங்கன்னா தார்க்கிகனை பார்த்து அனுமானம் பண்ணும் போது அவனுக்கு தெரிய வரணுங்கிறதுக்காக. அதாவது அபாதிதங்கிற விசேஷம் போடலன்னு சொன்னா சுக்தி ரூபியத்துல அவனுக்கு விபச்சாரம்னு சொல்லுவான். அவனுக்கு என்ன எப்படின்னு கேட்டா, அந்த சுக்தியில ரஜதம்னு தான் அவனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியற மாதிரிதான் பிராந்தி. ஆனால் அந்த ரஜதத்துக்கும் அந்த சுக்திக்கும் உள்ள சம்பந்தம் இல்லை, சம்பந்தமே இல்லையே. அதனால அந்த சம்பந்தம் அந்த தியானம் வரத்துக்கு ஹேது இல்லை. அதாவது சுக்தியில இது ரஜதம் அப்படிங்கிற பிராந்தி வரத்துக்கு சுக்தியோடு ரஜதத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் காரணம் ஆகாது. ஏன்னா சம்பந்தமே இல்லை, இதை சொல்றான். இப்ப நீங்க வெறும் ஜன்ய விசிஷ்ட தீத்வான்னு சொன்னால், சுக்தியில இதம் ரஜதம்னு தெரியக்கூடிய ஒரு ஞானம் இருக்கு, அதுவும் ஒரு ஜன்யமான விசிஷ்ட ஞானம் தானே, ஹேது அங்க இருக்கு. ஆனா அங்க தெரியக்கூடிய விசேஷனம் விசேஷம் இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் இல்லை. இல்லாததுனால அந்த சம்பந்தத்தினால அந்த அந்த ஞானம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, தஜ்ஜன்யம்னு சொல்ல முடியாது. ஆக சாத்தியம் இல்லை, விசார தோஷம் வரும். அதுக்காக என்ன போட்டான்னா, முதல்ல அபாதிதான்னு போட்டு விளக்கிட்டான். அந்த பிராந்தியை எடுத்துக்க கூடாது. சுக்தியில தெரியக்கூடிய ரஜதம் அதெல்லாம் விட்டுருவோம், அந்த ஞானத்தை விட்டுடுவோம். நிஜமான அதாவது பாதம் இல்லாத வியாபகாரிக பிரமாரூபமான ஞானத்தை நான் உபேட்சிக்கிறேன். பொய்யான ஞானத்துல சம்பந்தம் இல்லாமலே சம்பந்தம் இருக்கிறதாக தெரியும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. சம்பந்தம் இருந்து அது அந்த ஞானத்தை உண்டு பண்ணணுங்கிறது எந்த இடத்துல அபாதிதமான பிரமாரூபமான ஞானத்துல சொல்லணும். அதுலயும் நையாயிகை சொல்லுவான், ஈஸ்வரனுடைய ஞானம் நித்தியமான ஞானம். அந்த நித்தியமான ஞானத்துல எல்லாமே விஷயம், சர்வ விஷயக்க ஞானம். அது அங்க இந்த சுக்தியில ரூபங்கள்லாம் தெரியும், இவனுக்கு தெரியறது எல்லாம் அவருக்கும் தெரிஞ்சாங்க. அப்படி தெரியும் போது அந்த சம்பந்தம் தெரியும் போது அந்த சம்பந்தம் அவருடைய ஞானத்துக்கு காரணமாகாது. ஏன்னா அது அனாதியான நித்தியமான ஞானம். அங்க போய் அபாதித ஞானத்துவம் இருக்கு, ஆனா அந்த சம்பந்த ஜன்யத்துவங்கிற சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லி விசாரம் கேட்பான். அதுக்காக என்ன போட்டுக்கிறதுனா, ஈஸ்வர ஞானத்தையும் விட்டுடு, நான் வேற சேர்த்து சொல்றேன்னு சொல்லி ஜன்ய விசிஷ்ட பிரமாத்துவா அப்படின்னு ஹேது போட்டுக்கிறான். அபாதித ஜன்ய விசிஷ்ட ஹீத்வா, ஜன்ய விசிஷ்ட பிரமாத்துவான்னு சொன்னாலும் அதான். அபாதிதங்கிற அர்த்தத்தை நான் பிரமாங்கிற சப்தத்தால எடுத்துனுறேன். ஜன்யமான விசிஷ்ட பிரமா அப்படின்னு போட்டோம்னா இதேதான் அர்த்தம். அபாதித ஜன்ய விசிஷ்ட ஹீத்வா. சம்மதவது எந்த திருஷ்டாந்தம் அதுவே கொடுத்துள்ளாங்க. தண்டி புருஷா இது தீவத்து சொல்லலாம். ஆக இந்த அனுமானத்தினாலையும்
திருஷ்டோகடா இத்தியாதி ஸ்தலத்துல அந்த திருக்குக்கும் திருஷ்யமாக இருக்கக்கூடிய கடத்துக்கும் நிஜமான ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுதான் இப்ப ஏற்பட்ட ஞானத்தை உண்டு பண்றதுங்கிறது சித்திக்கிறது. மூணாவது அனுமானம் விமதா தீஹி அபாதித விசேஷண விசேஷ சம்பந்த விஷயா அபாதித ஜன்ய விசிஷ்ட தீத்வா தண்டி இது விசிஷ்ட தீவது. இந்த மூணாவது அனுமானம் இருக்கா பண்றாருன்னா இப்ப சொல்லக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கே அந்த சம்பந்தம் சத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மூணாவது அனுமானம். சாதிக்கிற சம்பந்தம் இதனால சித்தமாகக்கூடிய சம்பந்தம் பொய்யான சம்பந்தமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அது சத்தியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அப்படியே சாதிக்கிறார். அபாதிதமான சம்பந்தத்தை அது விஷயீகரிக்கிறது. அபாதித விசேஷண விசேஷ சம்பந்த விஷயா அந்த புத்தியில் பாதிக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கே திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் அது அபாதிதம், அதாவது சத்தியமானது, பாதிக்கப்படாதது. ஏன்னா இந்த ஞானம் அபாதிதமாக இருக்கு, ஞானத்துக்கு எந்த பாகமும் வரல, அதனால விஷயமும் அபாதிதம்னு சொல்லியாகும். விஷயம் பாதிதமா இருக்கும் பட்சத்துல ஞானத்துக்கும் நிச்சயமா பாகம் வரும். ஞானத்துக்கு பாகம் வரலைன்னு சொன்னா விஷயத்துக்கும் பாகம் இல்லைன்னு தானே சொல்லலாம். அதனால அபாதித ஜன்ய விசிஷ்ட ஜீவா திருஷ்டாந்தம் அதேதான், தண்டி இது விசிஷ்ட ஜீவது. இந்த மாதிரி மூணு அனுமானம் பண்ணி சத்தியமான சம்பந்தம் இருக்குங்கிறத சொல்லலாம் அப்படின்னு. இதுக்கு பிரமாணம் உண்டு. நடுப்புற யாரோ ஒருத்தன் கேட்பான், நீங்க இந்த மாதிரி சொல்ற இப்போ மூணு சம்பந்தம் இங்க இருக்குன்னு சொன்னேன், ஒண்ணு சஞ்சோகம், இன்னொன்னு சமவாயம், மூணாவது இப்ப சாதிக்கிற ஒரு சம்பந்தம். மூணு இதுல இந்த 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 சாதிக்கிற அனுமானத்துல நான் ஒரு விசாரம் காமிக்கிறேன். கோமாம சைத்ரா மாடு உள்ளவன், மாடு வச்சுட்டு இருக்கிறவன் சைத்திரன் அப்படின்னா இங்க நிக்கிறது சைத்திரன் தான். அவனுடைய மாடு வேற எங்கேயோ இருக்கு, அவனுடைய கிரகத்துல இருக்கு, கோஷத்துல இருக்கு. இப்ப அவனுடைய மாட்டுக்கும் கோமான்னு சொல்லும் போது மாட்டுக்கும் அந்த சைத்திரனுக்கும் ஒரு சம்பந்தம் தெரியறதுன்னு சொன்னா அது சயோக சம்பந்தம் இல்லை, சமவாய சம்பந்தம் இல்லை, வேற எந்த சம்பந்தமும் அங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது விசிஷ்ட புத்தி வருதே, விசிஷ்ட புத்தி இருக்குங்கிறதுக்காக அந்த இடத்துல சம்பந்தம் இருக்கணும்னு என்ன அவசியம் அப்படின்னு இந்த அனுமானங்கள் எல்லாம் விசாரம் மந்தம் கேட்கிறான். மந்த சங்கை, இது சரியான சங்கை இல்லை, இது நியாயமானதுன்னா இந்த ரெண்டு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா வேற ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது அங்கேயும் சித்தமாயிருக்கும். இது இவர் புதுசா சொல்லல, நியாயாமிரதக்காரரே இது கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்லியிருக்காரு. அங்க ஒரு விசார சங்கை வரட்டமேனு அதுக்கு என்ன பதில் அவர் சொன்னதே தான் சொல்றார். இல்லே கோமாமிச்சைத்திர இத்தியாதி புத்தேரப்பி பக்ஷகுக்ஷி நிக்ஷேபயவா இது நதத்திர விசார சங்கா. இந்த விசார சங்கை கிடையாது, அதையும் இந்த பட்சத்துல சேர்த்தும் போட்டு, அதாவது பரஸ்பர சஞ்சோகம் இல்லை, சமவாயம் இல்லை, ஆனா விசிஷ்டமாக தெரியக்கூடிய ரெண்டு பதார்த்தத்தை விஷீகரிக்கக்கூடிய புத்தி விசிஷ்ட புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோமோ. அப்படி சொல்லும் போது எப்படி திருஷ்யதே கடகா அப்படிங்கிற புத்தி எடுத்துக்கிறோமோ இதே மாதிரி கோமாம்ச சைத்திரங்கிறதையும் எடுத்துங்கோ. அங்கேயும் கோவுக்கும் சைத்திரனுக்கும் சம்பந்தம் சஞ்சோகம் இல்லை, சமவாயம் இல்லை, ஆனா இந்த கோவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத இந்த புத்தி காமிச்சு கொடுக்கறது. கோமாம்ச சைத்திர அவனோட கோவது அப்படின்னா சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தமாச்சு. அதனால அதையும் இந்த பட்சத்துக்குள்ள வச்சுங்கோ. அப்ப இந்த அனுமானத்தினால அங்கேயும் சஞ்சோகம் சமவாயம் இது ரெண்டு காட்டிலும் வேறான ஒரு நிஜ சம்பந்தம் சித்திக்கும். அதனால இங்க விசாரம் காமிக்க முடியாது, அந்த சம்பந்தம் இல்லைங்கிறது தீர்மானம் ஆகலைன்னு சொல்றோம். ததாச்ச சஞ்சோக சமவாய அதிரிக்த சம்பந்த சித்தி இது செய்யும். அதனால சஞ்சோகம் சமவாயம் இது ரெண்டையும் காட்டிலும் வேறான ஒரு சம்பந்தம் சித்திக்கிறது, இதுக்கு பிரமாணம் இருக்குன்னு காமிச்சான். சித்திக்காரர் சொல்ற இவர் அனுமான ரீதியில போயிருக்க தார்க்கிக ரீதியில அப்படின்னா அந்த ரீதியிலேயே உன்னுடைய அனுமானத்துல தோஷம் சொல்ற பிரதமே த்விதீயேச்ச அர்த்தாந்தரம் ஆத்தியாசிக சம்பந்தத்தைவ விஷயத்வேன நிமித்தத்வேன உபபத்தே. அவர் சொல்ற முதல் ரெண்டு அனுமானம் இருக்கு, அந்த ரெண்டு அனுமானத்துல நீ என்ன சொல்லிருக்கேன்னா முதல் அனுமானத்துல அந்த விசேஷத்துக்கும் விசேஷணத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஞானத்துல தெரிகிறது, விஷயமாகிறது அப்படின்னு அனுமானம் பண்ணேன்.
இன்னும் இரண்டாவது அனுமானத்துல அந்த விசேஷணத்துக்கும் விசேஷத்துக்கும் உள்ள சம்பந்தம் தியானத்துக்கு ஹேதுவாக இருக்குன்னு ரெண்டாவது அனுமானத்துல சாத்தியமா சொன்னேன். இது ரெண்டுமே உனக்கு நிஜ சம்பந்தத்தை சாதிக்க முடியாது. நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்தியாதிக சம்பந்தத்தை வச்சுட்டு இந்த ரெண்டையும் சொல்லலாம். ஆத்தியாதிக சம்பந்தம்ங்கிறதுக்கு பிராதிபாசிக சம்பந்தம்னு அர்த்தம் இல்லை. இப்ப இந்த இடத்துல வியாபகாரிகம் தான் இது. நம்ம ஆத்தியாதிகன்னு சொல்லிட்டு சுக்குரூபியத்துன்னு சொன்னா சட்டுன்னு நமக்கு என்ன ஆயிடுறதுன்னு கேட்டா அது போச்சு. அதாவது பிராதிபாசிகம்ங்கிற இதுதான் எண்ணம் தான் சட்டுன்னு வருது. அப்படி இல்லை. இங்க உள்ள சம்பந்தம் பாரமார்த்திகம் இல்லாத சம்பந்தம்னு வச்சுக்கணும். பாரமார்த்திக சம்பந்தம் இல்லை, அதுதான் ஆத்தியாதிக சம்பந்தம். நம்ம தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே, தேகாத்மைக்கியம்னு சொல்றாரு சாதாத்மன். இது பிராதிபாசிகம் இல்லை, இது வியாபகாரிகம். வியாபகாரிகமா ஏன் வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டால் அந்த பிரமாணம் ஆத்மனிஷ்டியா பிரம்மசாட்சா்காரம் வர பர்யந்தம் தேகாத்ம பிரத்யத்தை பிரமாணம்னு சொல்லிட்டா. நான் மனுஷன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்ப நான்ங்கிறது மனுஷன் இல்லை, வாசகத்துல தேகம் தான் மனுஷன். நான்ங்கிறது ஆத்மா. ஆத்மாவும் மனுஷனும் ஒண்ணு ஆகாதுதான். ஆனால் விவகாரத்துல ஆயிருக்கு. விவகாரத்துல ஆனதுனால்தான் நானே மனுஷன் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இந்த ஆத்தியாதிகமான தாதார்த்தம் ஒண்ணு சிந்திக்கிறதே, இந்த ஆத்தியாதிக தாதார்த்தங்கிறது லட்சணப்படி வியாபகாரிகம். பிரம்மஜானத்தினால்தான் போகுங்கிறதுனால விவகார காலத்துல இதுக்கு பாதம் இல்லைங்கிறதுனாலையும் இது வியாபகாரிகம் சொல்லியிருக்காங்க. அத போல இந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தமானது ஆத்தியாதிகம்னு சொன்னா உடனே பிராதிபாசிகம்ங்கிற அர்த்தத்தை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இதே மாதிரி ஒரு வியாபகாரிக சம்பந்தமாக இருக்கலாம். பாரமார்த்திகம் இல்லைங்கிறது தான் அவருடைய தாற்பயம். என்ன சொல்றா, நான் சொல்லக்கூடிய இந்த ஆத்தியாதிக சம்பந்தம் இருக்கு. நீ என்ன அனுமானம் பண்ணின? கடன் தெரியறதுன்னு சொல்லும் போது அந்த ஞானத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் ஒண்ணு தெரியறது அப்படின்னு நீ அனுமானம் பண்ணின. தெரியுது, நானே ஒத்துக்கிறேனே, தெரியத்தான் தெரியுது. அந்த சம்பந்தம் எது அப்படின்னு கேட்டால் இதான் ஆத்தியாதிக சம்பந்தம்னு சொல்றேன். ஆத்தியாதிக சம்பந்தம் ஆதாய அர்த்தாந்தரம். நீ சம்பந்தம் இருக்குன்னு சாதிக்க வந்து நான் என்ன சொல்லுவேன், சம்பந்தம் இருக்கு, அதுதான் ஆத்தியாதிக சம்பந்தம்னு சொல்றேன். நீ என்ன எப்படி அனுமானம் வேணாம், இந்த ஆத்தியாதிக சம்பந்தத்தை தவிர நிஜமான ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நீ அனுமானம் பண்ணியிருக்கணும். நீ முதல் ரெண்டு அனுமானத்துல நிஜமான சம்பந்தம் இருக்கிறதாக போடவே இல்லையே. உன் அனுமானத்துல பரார்த்தானுமானத்துல நீ வாயால சொன்னதான் நான் ஏத்துக்க முடியும். மனசுல வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா சொல்ல முடியாது. நீ சொன்னத்துல வாஸ்தவமான சம்பந்தம்னு வரல, விசேஷண விசேஷ சம்பந்த விஷயா அப்படிதான் போட்டிருக்கு. விசேஷண விசேஷ சம்பந்த நிமித்திக்கான்னு தான் போட்டிருக்கே தவிர அந்த சம்பந்தத்துல வாஸ்தவமான சம்பந்தம்னு ஒரு விசேஷனம் போடல. மூணாவது அனுமானத்துலதான் அபாதிதான்னு ஒரு விசேஷனம் சேர்த்திருக்கு. அதனால நான் முதல்ல சொன்ன ரெண்டு அனுமானத்துல இந்த அர்த்தாந்தரங்கிற தோஷத்தை சொல்லுவேன். ஆத்தியாதிக சம்பந்தமே அந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கு, ஆத்தியாத்மிக சம்பந்தமே அந்த ஞானத்தை உண்டாக்கக்கூடிய ஹேதுவாக இருக்கு சொல்லிடலாமே. அதனால ஒன்னும் நிஜ சம்பந்தம் சித்திக்காது. இதைத்தான் சொல்றார். பிரதமே த்விதீயேச்ச அனுமானேன்னு சேர்த்துக்கணும். இந்த அனுமானத்தில் அர்த்தாந்தரம். அர்த்தாந்தரம்னு சொன்னா நீங்க ஒண்ணு சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு பதில் பிரதிவாதிக்கு எது இஷ்டமோ அதே சித்திச்சு போச்சு. உங்களுக்கு அபீஷ்டம் சித்திக்கல, அனபீஷ்டம் சித்தமாச்சு, அனிஷ்டம் சித்தமாச்சுன்னு சொன்னா இது அர்த்தாந்தரம் சொல்றோம். நீங்க சத்தியமான சம்பந்தம் இருக்கணும், சஞ்யோகம் சமவாதம் இது ரெண்டையும் விட்டுட்டு மூணாவதாக சத்திய சம்பந்தம்னு சொல்ல பார்த்து அது சித்திக்கல. ஒண்ணு பிரதிவாதி எதை சொல்றானோ அதை வேண்டாம், அதை இல்லைன்னு சொல்லணும்னு பார்த்தேன், அதுவும் சித்திக்கல. ஆக அபீஷ்ட சித்தி நாஸ்தி. இதுதான் அர்த்தாந்தரம். ஆத்தியாதிக சம்பந்தத்தை விஷயத்துவேன நிமித்தத்துவேன உபபத்தே. இன்னொரு தோஷமும் இருக்கு. இந்த ரெண்டாவது அனுமானத்துல நீங்க சொல்றீங்களே விசேஷம் விசேஷம் இது ரெண்டுடைய சம்பந்தமானது அந்த ஞானத்துக்கு ஹேதுவாக இருக்குன்னு அனுமானம் பண்றீங்களே, இந்த மாதிரி ஞானத்துக்கு அது ஹேதுவாகும்? பிரத்யக்ஷ ஞானத்துக்கு தானே ஹேதுவாகும், பரோட்சமான ஞானத்துல ஹேது ஆகாதே. அப்படி சொல்லிட்டால் இந்த பருவத்துல அக்னி இருக்குன்னு தூமத்தை கொண்டு கண்டுபிடிக்க வந்திருக்காங்க. அவனுடைய ஞானத்துல பர்வதத்துக்கும் அக்னிக்கும் ஒரு சம்பந்தம் ஹேது இல்லை, அங்க விஷயமே இல்லைன்னு விஷயம் சித்திக்காமல் போகும். பர்வதோ வன்மான்னு அனுமானம் பண்றான். இந்த ஞானத்தினால
அந்த பர்வதத்துக்கும் அந்த அக்னிக்கும் அங்க சம்பந்தம் இருக்குங்கிறது தெரியணுமோ இல்லையோ? தெரியணும்னு சொன்னா இந்த ஹேத்து, இந்த அனுமானத்தை கொண்டு தானே அங்க உள்ள சம்பந்தத்தை நீங்க சொல்லி ஆகணும். நீங்க சொல்ற இதுல விசிஷ்ட புத்தியா இருந்தால் அந்த புத்தியில ஹேதுவான சம்பந்தம் தான் சித்திக்கும் அப்படின்னு வச்சுக்கும் காலத்துல, இந்த விசிஷ்ட புத்தி இருக்கே இது பரோட்சமான புத்தி. பர்வதத்துல அக்னி இருக்குங்கிற ஞானம் பிரத்யக்ஷம் இல்லை, தூமத்தை வச்சுட்டு பரோட்சமாக அனுமானம் பண்ணப்பட்டதுதான். அப்ப இந்த இடத்துல அங்க பர்வதத்துக்கும் அக்னிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் விஷயமாகிறது, அது ஹேதுவாக இல்லை. ஏன்னா பரோட்சத்துல விஷயம் ஹேது கிடையாது, பிரத்யக்ஷத்துக்கு தான், பிரத்யக்ஷ ஞானத்துக்கு தான் விஷயம் ஹேதுவாகும்னு தீர்மானம். அப்படி இருக்கும்போது விசிஷ்ட புத்தித்துவங்கிறது பர்வதோபன்மான் அப்படிங்கிற விசிஷ்ட புத்தியிலையும் இருக்கு. ஆனா அங்க விசேஷமான அக்னிக்கும் விசேஷமான பர்வதத்துக்கும் உள்ள சஞ்சோகங்கிற சம்பந்தம் அந்த புத்திக்கு நிமித்தம் ஹேது ஆகல. அதனால நீங்க சொன்ன சாத்தியம் இல்லை, ஆக விரிச்சார். பரோட்ச ஞானத்துல ஹேது இருக்கு, நீங்க சொன்ன சாத்தியம் இல்லை. அதனால இந்த ஹேத்துவை வச்சுட்டு சாத்தியத்தை சாதிக்க முடியாது. திருத்தீயேபி மூணாவது அனுமானத்துல ஒரு ஜாக்கிரதையா போட்டா அபாதித தாதிருஷ சம்பந்த விஷயா அப்படின்னு போட்டார். பாதிக்கப்படாத, அதாவது சத்தியமான சம்பந்தத்தை உடையது, விஷயீகரிக்கிறது அனுமானம் பண்ணின. சத்தியம்னா என்ன கேட்கிற. திருத்தீயேபி பிரம்மஜான பர்யந்த அபாதிதத்வேன சித்த சாதனம் ஏவ. நீங்க எப்படி அபாதிதம்னு சொல்றீங்களே, எப்போதும் அபாதிதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல விவகார காலத்துல பாதிக்கப்படாததுன்னு அர்த்தம் வச்சுக்கிறீங்களா? விவகார காலத்துல பாதிக்கப்படாத சம்பந்தம் இருக்குன்னு சாதிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு இஷ்டாபத்தி சித்தசாதனம். ஏன்னா பிரம்மஜான பரியந்தம் இந்த சம்பந்தம் பாதிக்கப்படாததுங்கிறத நானே ஒத்துக்கிறேன். திருஷ்ய சம்பந்தம் பிரம்மஜானம் விவகார காலத்துல சத்தியமா இருந்துட்டு இருக்கு. அதனால பிரம்மஜான பரியந்த அபாதிதத்வேன சித்த சாதனம். நீங்க புதுசா ஒன்றும் சாதிக்கல, எனக்கும் அது இஷ்டம்தான். இல்ல சர்வதா அபாதிதம் அப்படி சொல்ற, சர்வதா அபாதித தீ விஷயத்வே சாத்தியே இப்படி சாதிக்கிறேன்னு சொன்னா எங்கேயாவது திருஷ்டாந்தத்தை சொல்லும் போது கேட்கிறேன். சாத்திய வைகல்யம் ஒரு திருஷ்டாந்தமும் கிடைக்காது. இப்ப ஏற்பட்ட சாத்தியம் இருக்குங்கிறது ஏதாவது இப்ப நீங்க எந்த திருஷ்டாந்தமா சொல்லலாம்? அதாவது ஒரு ஞானத்தை காமிச்சு இந்த ஞானத்துல எந்த ஒரு சம்பந்தம் பாதிக்கிறதோ அது எக்காலத்திலையும் பாதிக்கப்படாத சத்தியம் அப்படின்னு காமிக்கணும் இல்லையா? என்னத்தை காமிக்கிறது? தண்டி கடகாலாம் தண்டி புருஷா இத்தியாதி ஞானத்தெல்லாம் தண்டத்துக்கும் அந்த புருஷனுக்கும் உள்ள சம்பந்தம் அபாதிதம் நாவத்துக்கலையே வியாபாரிக்கும் தானே வச்சுட்டு இருக்கேன். பிரம்மஜானத்துக்கு வந்துட்டுனா அதுவும் எல்லாம் பாதிதமாகும்னு சொல்றதுனாலே சர்வதா அபாதிதம், எக்காலத்திலையும் பாதிக்கப்படாத சம்பந்தம் அந்த ஞானத்துக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொல்றதுக்கு, நீ சாதிக்கிறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை திருஷ்டாந்தமாக காமிக்கணும். அந்த மாதிரி திருஷ்டாந்தம் கிடைக்காது. ஆக திருஷ்டாந்தத்துல இந்த சாத்தியம் இல்லாததுனால சாத்திய வைக்கல்யம்ங்கிற தோஷம் ஏற்படுறது. சாத்திய வைக்கல்யம்ங்கிற தோஷம்னா வியாப்தி இல்லைன்னு அர்த்தம். திருஷ்டாந்தத்துல சாத்தியம் இருந்தா தான் வியாப்தியை கிரகிக்க முடியும், அந்த ஹேதுவுக்கும் சாத்தியத்துக்கும். திருஷ்டாந்தத்துல ஹேதுவோ சாத்தியமோ ரெண்டுல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னால் வியாப்தி போச்சு, வியாப்தி கிரகிக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால இந்த அனுமானம் ஒன்றும் சாதிக்காது. ஆக மூணு அனுமானத்தையும் இவர் இது பண்ணிவிட்டா, கண்டனம் பண்ணிவிட்டா. இப்ப அவன் வேற ஒரு வழியில சொல்றான். நச்ச தாத்விக சம்பந்த பாதே ஆத்தியாசிக சம்பந்த சித்தி ததாச்ச संयोग समवाय अतिरिक्त तात्विक संबंध बाध पर्यंतम न आध्यात्मिक संबंध संभावना तथा च कथम अर्थांतर सिद्ध साधन साध्य वैकल्यानि इति वाक्यम. நீ என்ன சொல்ற? இந்த அனுமானங்கள்னால சித்திக்கிற சம்பந்தம் ஆத்தியாத்மிக சம்பந்தமாகவே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. சொல்ல முடியாது. எப்படி ஆத்தியாத்மிக சம்பந்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பாதித சம்பந்தம் தான் அதுக்கு அர்த்தம். எப்பவாவது ஒரு சமயத்துல அதுக்கு பாதம் உண்டு, அப்பேற்பட்ட சம்பந்தம் அது ஆத்தியாத்மிக சம்பந்தம்னு சொல்றது. தாத்விக சம்பந்தம் எப்ப சித்திக்காதுன்னு தீர்மானம் ஆகுமோ அதுக்கப்புறம்தான் அதாத்விக சம்பந்தம் சித்திக்க முடியுமா. சஞ்சோக சமவாய அதிரிக்த தாத்விக சம்பந்த பாத பரியந்தம் அதனுடைய அந்த மூணாவது சம்பந்தம் அவசியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற தீர்மானம் வர பரியந்தம் ந ஆத்தியாத்மிக சம்பந்த சம்பாவனா, அது பரியந்தம் அங்க உள்ள சம்பந்தம் ஆத்தியாத்மிக சம்பந்தம்னு சொல்லவே முடியாதா.
அது சம்பவிக்காது. இதை தவிர மூணாவது சம்பந்தம் இருக்கு, அது தாத்விக சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தியாரிக சம்பந்தம்னு சொல்லணும். அது தாத்விக சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க ஹேத்து காமிக்கணும். அதை காமிக்காமல் ஆத்தியாரிக சம்பந்தமே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது தப்பு. இந்த சஞ்சோகம் சமவாயம் ரெண்டையும் விட்டுட்டு ஒரு சம்பந்தம் இருக்கு, ஆனால் அது தாத்விக சம்பந்தம் இல்லை, அதனால ஆத்தியாரிக சம்பந்தம், இதுதான் முறை. அப்படி சொல்லாமல் சஞ்சோகம் சமவாயம் இல்லாட்டா என்ன ஆத்தியாரிக சம்பந்தம் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கறது தப்பு. ஆத்தியாரிக சம்பந்தம் அங்க சித்திக்கல. சஞ்சோக சமவாய அதிருப்த தாத்விக சம்பந்த பாத பரியந்தம் ந ஆத்தியாரிக சம்பந்த சம்பாவனா. ஆகையால ஆத்தியாரிக சம்பந்தத்தை வச்சு நீங்க ஒரு அர்த்தாந்தரம் சித்தராகமம் அப்படி எல்லாம் சொன்னால இதெல்லாம் சரியில்லை. சாத்திய வைக்கல்யாணி எல்லாமே ஆத்தியாரிக சம்பந்தம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சாத்திய வைக்கல்யங்கள்லாம் திருஷ்டாந்தத்துல சொன்னால இது ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன சொல்றா, நீ சொன்னது இந்த கேள்வி சரியான கேள்வி. அதாவது சஞ்சோகம் சமவாயம் இந்த ரெண்டு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் இதை தவிர ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஆகும். அந்த சம்பந்தம் தாத்விகம் இல்லைன்னு சொன்னாதான் ஆத்தியாசிகம்னு சொல்லுது. இதை நான் விட்டுக்கிறேன். அப்ப தாத்விகம் இல்லைங்கிறதுக்கு காரணம் சொல்லுன்னு நீ கேட்கிற, அதானே கேட்கிற, நான் காரணம் சொல்றேன். தாத்விக சம்பந்தத்தை வியாபகானுபலப்தியா பாதா. இது ரொம்ப சரியான கேள்வி, அதுக்காக சரியான பதில் சொல்ற. இந்த இடத்துல சஞ்சோகம் சமவாயம் இதை தவிர்த்து ஒரு சம்பந்தம் இருக்கு, ஆனால் அது தாத்விகம் ஆக முடியாது. ஏன்னா அது தாத்விகம்னு சொல்றதுக்கு பாதகம் இருக்கு. தாத்விகம்னு சொல்றதுக்கு பாதகம் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும், தாத்விகம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்குன்னு அர்த்தமா. அது இருக்கு, அதனால இது தாத்விகம் இல்லை ஆத்தியாதிக சம்பந்தம்னு சொல்லலாம். எப்படி வியாபகானுபலப்தியா பாதா. இந்த வியாபகாபாவம் இருக்கு, அது வியாபியாபாவத்தை சாதிக்கும்னு சொல்லலாம். இதை ஒரு சின்ன திருஷ்டாந்தமா கொடுக்குறேன். தூபம் இருக்குங்கிறத வச்சுட்டு தானே அக்னி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறார் இல்லையா. ஒரு இடத்துல அக்னி இல்லைன்னு தீர்மானமா ஆயிடுத்துன்னு வச்சுக்கோம், இவனுக்கு தெரியும். அப்படியானால் அந்த தூமம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாமா? அப்புறம் சந்தேகம் வராது. அக்னி இல்லை அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் அங்க இருக்கிறது தூபம் கிடையாது, வேற ஏதோதான் இருக்கும்னு தீர்மானம் பண்ணிடலாம். இதுதான் வியாபகம் இல்லை. இந்த தூமங்கிறது வியாபியம், வன்கிங்கிறது வியாபகம். வியாபகம் இல்லைன்னு தீர்மானம் ஆட்சின்னு சொன்னா அப்ப வியாபியமும் இல்லைங்கிறது தான் சித்திக்கும். வியாபியம் இருந்தால் அவசியம் வியாபகம் இருக்கணும். ஆனா வியாபகம் இல்லைன்னு சொன்னா அவசியம் வியாபியமும் இல்லாம போகணும், இருக்கக்கூடாது. இருந்து கொடுத்தா அப்ப விசாரமும். அதனால தூமம் இல்லைன்னா வன்கி இல்லைன்னு சொல்லல, தூமம் இல்லாமல் வன்கி இருக்கலாம். ஆனா வியாபகமான வன்கி இல்லைன்னு சொன்னா அப்ப தூமமும் இருக்காது. இதுதான் பாட்டுதான். இது வியாபக அனுபலப்தி. வியாபகம் இல்லைங்கிறதுனாலே அந்த தாத்விக சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், தாத்விக சம்பந்தம் இருந்தால் எது அவசியம் இருந்தாகணுமோ அது இல்லாததுனால தாத்விக சம்பந்தம் இல்லை. தூமம் இருந்தால் எது அவசியமாக இருந்தாகணுமோ, வன்கிங்கிறது அவசியமா இருந்தாகணும், அது இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப தூமம் இல்லைன்னு சித்திக்கும் இல்லையா. அதே மாதிரி தாத்விகமான சம்பந்தம் சொல்லணுமானால் எது ஒண்ணு அவசியம் இருந்தாகணுமோ வியாபகமோ அது இல்லாததுனால இந்த சம்பந்தம் தாத்விகமாகுதுன்னு சொல்றேன். இதைத்தான் சொல்ற தாத்விக சம்பந்தத்தை வியாபகானுபலப்தியா பாதா. அப்ப அது என்னது அந்த வியாபகம்? ததாஹி தாத்விக சம்பந்தத்தை வியாபகா தேசகால விப்ரகர்ஷா பாவா. தேசகால விப்ரகர்ஷம், தேச விப்ரகர்ஷம், கால விப்ரகர்ஷம்னு ரெண்டு சொல்லுவா. அது ரெண்டு இல்லாம இருந்தா தான் தாத்விக சம்பந்தம். தேச விப்ரகர்ஷம்னு சொன்னா இந்த ரெண்டு சம்பந்திகள்ல அது ஒரு தேசத்துல இருக்கு, ஒரு சம்பந்தி ஒரு இடத்துலயும் இன்னொரு சம்பந்தி வேற இடத்துலயும் இருக்கு. அப்படி இருந்தால் சம்பந்தம் இல்லை. ஒரு கட்டம் இங்க இருக்கு, இன்னொரு கட்டம் வேற எங்கேயோ இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கட்டத்துக்கும் சம்பந்தம் சொல்ல முடியுமா? முடியாது. இது ஒரு காலத்துல இருக்கு, அது இன்னொரு காலத்துல இருக்குன்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் மத்தியில நிஜமான தாத்விக சம்பந்தம் இருக்க முடியாது. இந்த சஞ்சோக சமவாயங்கள்லாம் எப்போ இருக்கலாம்னு கேட்டா அந்த ரெண்டும் ஒரே காலத்துல இருக்கணும், ரெண்டு சம்பந்தியும் ஒரே காலத்துல இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும். அப்பதான் அந்த தாத்விக சம்பந்தம் இருக்க முடியும். அப்படியானால் இது எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். எங்கெல்லாம் நாம நிஜமான சம்பந்தம்னு சொல்லிட்டு இருக்கோமோ அந்த நிஜமான சம்பந்தம் இருக்கிற அத்தனை இடத்திலும் எது ரெண்டுக்கும் மத்தியில அந்த சம்பந்தம் இருக்குன்னு சொல்றோமோ அந்த ரெண்டு வஸ்துக்களும் ஒரே காலத்துல இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் நிஜமான சம்பந்தம்னு சொல்றோம். இதைத்தான் அவர் எப்படி சொல்லுவாருன்னா தாத்விக சம்பந்தத்தை வியாபகா
தேச கால விப்ரகர்ஷ அபாவா. விப்ரகர்ஷ அபாவான்னு சொல்றேன். அப்படின்னு சொன்னா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும்னா தேசத்தினாலையும் காலத்தினாலையும் இது வெவ்வேறு தேசம் காலத்துல இருக்கிறதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் தாத்விக சம்பந்தம் இருக்க முடியும். தேசகால விப்ரகர்ஷ அபாவா சச்ச. சரி, இந்த விப்ரகர்ஷ அபாவங்கிறது ஞானத்துக்கும் அதன் விஷயத்துக்கும் இருக்கா? இல்லை. என்னைக்கோ நடந்த விஷயம் இன்னைக்கு தெரியுறதா இல்லையா? அப்படியானால் தியானம் இன்னைக்கு வருது, அதனுடைய விஷயம் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தேசத்துல எங்கேயோ நடந்திருக்கு. ஆக தியானத்துக்கும் விஷயத்துக்கும் தியானம் இருக்கிற இடத்துலதான் அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. தியானம் எப்ப வருதோ அப்பதான் அந்த விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக தியானத்துக்கும் இந்த அதனுடைய விஷயத்துக்கும் தேசகால விப்ரகிருஷ்டம் இருக்கு. அதனால தாத்விக சம்பந்தம் இல்லைன்னாச்சே இல்லையா? தாத்விக சம்பந்தம் இருக்கிற இடத்துலலாம் தேசத காலத்த அவிப்ரகர்ஷா. அத்தோ ஞானஜேயோ தேசத காலத்த விப்ரகர்ஷோ திருஷ்யதே வர்த்ததே. அதனால இங்கே தாத்விக சம்பந்தம்ங்கிறது இருக்க முடியாது. சஞ்யோகம் சமவாயம் மாதிரி இங்க ஒரு சம்பந்தம் இருக்க முடியாது. தாத்விக சம்பந்தம் இருக்க முடியாது. அப்ப எந்த ஆனா சம்பந்தம் என்னவோ இருக்கணும். சம்பந்தம் இல்லாமல் ஞாபகத்தெல்லாம் பேச முடியாது. அப்ப அந்த சம்பந்தம் என்னவா இருக்கணும்? அதாத்விக சம்பந்தம். தாத்விக சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அதுதான் அதாத்விக சம்பந்தம். சச்ச அதீதாதி விஷயக ஞானானா நாஸ்தேவ சஹ தேசகால விப்ரகர்ஷாபாவः நாஸ்தேவ இது கதம் தாத்விகத்தேஷாம் சம்பந்தா. ஆக இந்த வியாபகமான வன்னியே இல்லைன்னு சொன்னா எப்படி தூமம் இருக்க முடியும்? அதனால இங்க தாத்விகமான சம்பந்தம் சொல்ல முடியாது. நச்ச. அப்ப அவன் கேட்டான், நீங்க தாத்விக சம்பந்தம்னு சொன்னா அங்க ரெண்டு சம்பந்திகளுக்கும் தேசகால விப்ரகர்ஷம் இல்லாமல் இருக்கணும், தேசகால விப்ரகர்ஷ பாவம் இருக்கணும்னு சொல்றே, அந்த நியமமே நான் ஒத்துக்க மாட்டேன். சமவாயம் போல சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த சமவாயத்தை நித்தியம்னு வச்சுட்டு இருக்கான் தார்க்கிகா. சமவாயத்து ஏக ஏவங்கிற ஒரே ஒரு சமவாயம்னு சொல்றான். ஏதோ ஒரு லாகம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சமவாயம் நித்தியம். ஆனா அந்த சமவாயத்துக்கு சம்பந்தி இருக்கே ரெண்டுமே கூட அனித்தியமா இருக்கலாம். கடத்துல ரூபத்துக்கு சமவாயமா, கடமும் அதனுடைய ரூபமும் இருக்கே, இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? சமவாயம். அந்த ரூபமும் அழிஞ்சு போயிடும், அந்த கடமும் அழிஞ்சு போயிடும். ஆனா சமவாயம் நின்றுட்டே இருக்கும். அது நித்தியம்னு சொல்றேன். சஞ்சோகம் அனித்தியம், ஆனா இந்த சமவாயம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்றான். அந்த சமவாயத்தை போல அத நித்தியம்னு சொல்லிவிட்டா, நாம சொல்லல. அவ ஒரு லாகவத்தை வச்சுட்டு அந்த சம்பந்தம் மாத்திரம் நித்தியமாக இருக்கட்டும் அப்படின்னு. இது சில இந்த சாஸ்திரிய பிரக்கிரியில சில இடத்துல இப்படி வரும். அது நம்ம விவகாரத்துக்கு ஒத்து வராது. இந்த குமாரல பட்டர் இருக்காரு, அவர் ஒண்ணு சொல்றாரு. இப்ப எத்தனை சிவப்பு கலர் இருக்கு லோகத்துல அப்படின்னு கேட்டா, நீங்க எத்தனையோ சிவப்பு கலர் சொல்லலாம் இல்லையா? எத்தனை வஸ்து இருக்கோ அவ்வளவு சிவப்பு கலர். சிவப்பு கலர்லயே வித்தியாசம் இருக்குங்கிறத மாத்திரம் சொல்லல, வித்தியாசமே இல்லாத சிவப்பு கலர்கள் ஒரே கலர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ வஸ்திரம். ஒரு 100 வஸ்திரம் வச்சிருந்தாங்க சிவப்பு வஸ்திரம் சொன்னா கொஞ்சம் கூட கலர்ல வித்தியாசம் இல்லை. ஆனா அந்த கலர்லாம் ஒரே கலரா வெவ்வேறு கலரான்னு கேட்டா ஒவ்வொரு வஸ்துலையும் தனித்தனி கலர்னு ஒரு வாரம். குமாரல பட்டர் சொல்றாரு, அப்படி இல்லை, உலகம்போது அந்த சிவப்புங்கிறது ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணு சிவப்பு தான் இருக்கு, அதுவும் நித்தியமாக இருந்துட்டு இருக்கு. அது சரி, அது எப்போ அப்ப கலர் மாறுறதை போல இதுல பட்டம் அதுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய அந்த வஸ்திரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த சிவப்பெல்லாம் எங்க இருந்தது? அது விநாசமானதுக்கு அப்புறம் சிவப்பு மாத்திரம் இருக்குன்னு சொன்னா எங்க இருக்கும்னு கேட்டா அது அப்படியே இருக்கும், உனக்கு தெரியாதுங்க. எப்படி தெரிகிறது? இப்ப மாத்திரம் தெரிகிறதுன்னு கேட்டா, அந்த சிவப்பு கலருக்கு இந்த பட்டங்கிற வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரங்கிற ஆச்சரியத்தோடு ஒரு சம்பந்தம் உண்டாகிறது. அது உண்டாகும் போதுதான் அந்த வஸ்திரத்துல அந்த கலர் தெரிய முடியும். ஒரு வஸ்திரத்தோடு சம்பந்தப்படாமல் அந்த வர்ணமானது நமக்கு திருஷ்டிகோச்சரம் ஆகாது, கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக வர்ணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மனசுலயோ அது எங்க இருக்குன்றது இருக்கு. அது உங்களுக்கு தெரியணுமானால் அது ஒரு ஆச்சரியத்துல சம்பந்தப்படணும். அதுக்காக அந்த வர்ணமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது நித்தியமாக இருக்குதுன்னு சொல்றாரு. அதை போல அவர் வர்ணத்துக்கு சொன்னார்.
சம்பந்தத்துக்கு சொல்லல, இவன் சம்பந்தத்துக்கு சொல்றான். அந்த குணத்துக்கும் குணிக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு, அந்த கலருக்கும் அதுக்கு ஆச்சரியமான வஸ்திரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தம் என்னைக்குமே அழியாது, அது நித்திய சம்பந்தம். அதுக்கு சம்பந்தியா இருக்கக்கூடிய ரூபமும் அழிவு போயிடும், அதுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவும் போடும், திரவியமும் போடும், ஆனா சம்பந்தம் நிற்கும் அப்படின்னு ஒரு இதை சொல்றான். அத போல இப்ப புருஷ சம்யோகம் சமவாயம் இதை ரெண்டையும் தவிர்த்து சொல்லக்கூடிய ஒரு சம்பந்தமானது வித்தியாசமான சம்பந்தமாக இருக்கட்டும். ஏன்னா நீங்க சொல்ற சமவாயங்கிற சம்பந்தம் மற்ற சம்பந்தத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கு. சம்யோகங்கிறது இப்படி இருக்க முடியாது, ஆனா இது இருக்கு. அத போல இப்ப இந்த அனுமானத்தினால சஞ்சோகம் சமவாயம் ரெண்டையும் விட்டுட்டு மூணாவதாக வரக்கூடிய இந்த சம்பந்தம் அது ஒரு விலட்சணமான சுபாவத்தை கொண்ட சம்பந்தம். அதாவது அந்த ரெண்டு சம்பந்தியும் ஒரு தேசத்துல இல்லாட்டாலும் ஒரு காலத்துல இல்லாட்டாலும் அது சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கும், ரெண்டையும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? தேச கால விப்ரகர்ஷத்துக்கு இந்த சம்பந்தம் ஒத்துக்கிறது, தாராளமா வரட்டா நான் சம்பந்தமா இருக்கேன்னு. பின்ன பின்ன தேசத்துல அந்த கால சம்பந்திகள் இருந்தாலும் வெவ்வேறு காலத்துல அந்த சம்பந்திகள் இருந்தாலும் அந்த தியானம் அதனுடைய விஷயம் ரெண்டையும் சம்பந்தப்படுத்தும். இந்த மூணாவது சம்பந்தம் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். நச்ச சமவாயவத்து சம்பந்தி அபாவ, ஒரு சம்பந்தியே இப்ப இல்லை, அதீதம்னு சொல்லியாச்சுன்னா அந்த விஷயம் இப்ப இல்லைன்னு அர்த்தம். ஆனாலும் இப்ப தெரியும் போது அந்த அதீத விஷயத்தோடு நம்ம தியானத்துக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுறது அபாவ. அதே மாதிரி விப்ரகர்ஷ, வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் விப்ரகர்ஷம், இதுக்கெல்லாம் விரோதம் இல்லாமல் இந்த சம்பந்தம் இருக்கு. சம்பந்தி அபாவ விப்ரகர்ஷாதி அவிருத்தத்வேனைவ தத் சித்தி. தத் சித்தினா அந்த சஞ்சோக சமவாய அதிருப்த சம்பந்த சித்தி இது நவாச்சியம். சமவாயத்தியாபி சமவாயவத்துன்னு அவன் திருஷ்டாந்தம் கொடுத்தானோ இல்லையோ, அந்த திருஷ்டாந்தமே முதல்ல தப்பு, நான் ஒத்துக்கல, என்ன பார்த்து இந்த திருஷ்டாந்தம் கொடுக்க முடியாதுங்கிற. சமவாயத்தியாபி தேசகால விப்ரகிருஷ்டயோ சம்பந்த விவகார சம்பந்தம் இருக்கும், சம்பந்தம் இருக்கு, இதுல சம்பந்தம் இருக்கு. சம்பந்த விவகார அப்பிரயோஜகத்வா. நீங்க சமவாயத்தை திருஷ்டாந்தமா காமிச்சு அது வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு தேசத்துல இருந்தாலும் அது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தும்னு சொல்றீங்களே, எங்க அந்த மாதிரி சம்பந்தப்படுத்துறது? ஒரே இடத்துல இருக்கணும் ரெண்டு சம்பந்தியும் ஒரே இடத்துல இருந்தா தான் சமவாயம் அதுக்கு சம்பந்தமாக ஆகும். ரூபம் கடத்துல இருக்கு, வாயு ஆகாசத்துல இருக்கு, அப்ப சமவாயம் வாயுல ஸ்பர்ஷ சமவாயங்கிறது அங்க இருக்கு. அந்த சமவாயத்தை வச்சுட்டு ரூபவான் வாயுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு கிருஷ்ணமான வஸ்திரம் இருக்கு, அங்க ஒரு ஸ்வேதமான வேற ஒரு பதார்த்தம் இருக்கு. இந்த ரூபம் அந்த கோல இருக்குன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன்? இந்த கோ வேற இடத்துல, இந்த ரூபம் வேற இடத்துல. ஆக சமவாயம் கூட அந்த ரெண்டு சம்பந்தியும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத அபேட்சிக்கிறது, ஒரே காலத்துல இருக்கணுங்கிறதையும் அபேட்சிக்கிறது சமவாயம். அப்பதான் அது சம்பந்த விவகாரத்தை உண்டு பண்ண முடியும். எப்படி? ஒரு கட்டம் அது இன்னைக்கு புதுசா இருக்கும் போது ஒரு கலர்ல இருந்தது, சுட்டத்துக்கு அப்புறம் அந்த கலர் போய் வேறு கலர் வந்துருச்சு. இன்னைக்கு சுடுறதுக்கு முன்னாடி இருக்கும் போது இதை ரத்தோகடா சொல்லலாமோ? எப்படி சொல்றது? இன்னும் சுடலையே, சுட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த பானை ரத்தமாக ஆக போறது. இப்ப நாளைக்கு வரக்கூடிய இதே பானை தான், பானை மாற போறது இல்ல, இதே பானை நாளைக்கு வரப்போறது, நாளைக்கு வந்து ரத்த ரூபத்தோடு இருக்க போறது. அந்த ரத்த ரூபத்தை இன்னைக்கே அந்த சமவாயமானது இதோட சம்பந்தப்படுத்தி காமிக்கட்டுமேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அது இன்னும் வரல, கால விப்ரகர்ஷம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக சமவாயம் கூட தேசகால விப்ரகர்ஷம் உள்ள ரெண்டு பதார்த்தத்தை சம்பந்தப்படுத்தி காமிக்காது. அதனால சமவாயத்துன்னு நீங்க திருஷ்டாந்தம் கொடுத்தாலே அதுவே ஆட்டம் போச்சு. முதல்ல நான் சமவாயம்னு உன்னை ஒத்துக்கலைங்கிற விஷயம் வேற, சமவாயங்கிறத ஒத்துண்டாலும் அந்த சமவாயமானது தேசகால விப்ரகர்ஷம் உள்ள ரெண்டு பதார்த்தத்தை சம்பந்தப்படுத்தி காமிக்கிறது இல்லை. அதனால அத போல இந்த மூணாவது சம்பந்தமும் தேசகால விப்ரகர்ஷம் உள்ள பதார்த்தத்தை சம்பந்தப்படுத்தி வச்சுக்கிட்டோமே அப்படின்னு கேட்கறதுக்கு உங்ககிட்ட திருஷ்டாந்தம் இல்லை. நகி சம்பந்தி அபாவேபி சன் சமவாயா. இது இன்னொன்னு சொல்ற, அத்திய வினஷ்டம் கட்டம் ஸ்வஸ்தனேன ரூபேண விசினஷ்டி. இன்னைக்கே உடஞ்சி கொடுத்து அந்த விநாசத்தை அடைஞ்சிருக்கு அந்த கட்டம். நாளைக்கு வேற ஒரு ரூபம் உண்டாக போறதுன்னா நாளைக்கு வரக்கூடிய ரூபத்தோட இன்னைக்கு நஷ்டமான கட்டத்தை சம்பந்தப்படுத்தி காமிக்க முடியுமா உன்னுடைய சமுதாயத்தினால? முடியாதோ இல்லையோ. ஆக
அதுவும் தேசகால விப்ரகர்ஷம் இல்லாத ரெண்டு பதார்த்தத்தை தான் சம்பந்தப்படுத்தி காமிக்க முடியும்ங்கிறத நீ ஒத்துக்கலாம். ஆக நிஜ சம்பந்தம் வேணும்னு சொன்னா அந்த ரெண்டு சம்பந்திகளும் ஒரே தேசத்தில் ஒரே காலத்தில்ங்கிறது இருக்கணும். அப்படி இல்லை ஞானத்துக்கும் விஷயத்துக்கும். ஆகையாலே இங்கு சொல்லக்கூடிய சம்பந்தம் தாத்விக சம்பந்தமாக இருக்க முடியாது. ஆத்தியாசிகத்வே சம்பந்தஸ்ய சாத்தியே தர்மிகிராஹக மானபாதா ஒண்ணு சொல்றான். தர்மிகிராஹக பிரமாணபாதம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது தனியா இது ஒரு இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, சாதாரணமா இந்த சாட்சியம் இல்லைன்னு சொல்றதுக்கு தனியா ஒரு பிரமாணத்தை பாதக பிரமாணத்தை காமிப்பாங்க. தர்மிகிராஹக பிரமாணபாதம்னு சொல்ற இடத்துல இந்த சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கு வேற ஒரு பிரமாணத்தை காமிக்கவே வேண்டாம். இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரமாணமே எனக்கு போரும். இது தர்மிகிராஹகமான பாதம்னு சொல்லுவார். இதுக்கு என்ன திருஷ்டாந்தம் சொல்லுவார்னா, சொல்றேன். அதாவது தார்க்கிகாருடைய மதத்துல இந்த மனசு இருக்கு, மனச பரமாணுன்னு வச்சிருக்கா. பரமாணு ரூபம் மனசு, இது அவருடைய பிரக்கிரியை. ஆகாசங்கிறது வியாபகமா இருக்கு, ஆத்மா வியாபகமா இருக்குன்னு வச்சுக்கோம். ஆத்மாவையே வச்சுக்கணும். இந்த மீமாம்ச காலில சில பேர் இந்த மனசை விபுவா வச்சுருக்கா. அதாவது நடுப்புற இல்ல, விபு ஆகாசம் போல விபுன்னு வச்சிருக்கா. தார்க்கிகால் மீமாம்ச காலை பார்த்து இப்ப தோஷம் சொல்றா. நீ சொல்றது அனுமானங்கள்லாம் தப்பு, மனசு விபுவாக இருக்க முடியாது, இருந்தா தியானமே உண்டாகாது. ஏன்னா மனசு ஆத்மாவோட சஞ்சோகத்தை அடைஞ்சாதான் ஆத்மாவுக்கு தியானம் பிறக்கும். ரெண்டு விபுவை தனித்தனியா சொல்லிட்டேன்னா ரெண்டு விபு ஒட்டாதுன்னு வச்சிருக்க. ரெண்டு விபு எப்பவுமே ஒட்டாது. ஏன் ஒட்டாது? எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கு, ஒட்டாதுன்னு கேட்டா, அது ஒட்டணும் சஞ்சோகம் வரணும்னு சொன்னா அந்த ரெண்டுல எதிலையாவது ஒண்ணுலையாவது கிரியை உண்டாகும். ஒன்னாவது நகர்ந்து வந்தாத்தான் ஒட்ட முடியும். ரெண்டும் நகரலாம். உபய கிரியாஜன்ய சஞ்சோகம், அந்நியதர கிரியாஜன்ய சஞ்சோகம், ரெண்டுல ஒன்னாவது நகரணும். நகர்ந்தாதான் அது ரெண்டுக்கும் சஞ்சோகம் வர முடியும். விபுன்னு சொல்லிட்டா அது நகரத்துக்கு இடம் இல்லை. அதனால அது நகராது, அதுல கிரியை உண்டாகாது. கிரியை உண்டாகாதுன்னு சொன்னா அது ரெண்டும் ஒட்டாது. அதனால விபுவான ரெண்டு பதார்த்தம், அநேக பதார்த்தங்கள் இருக்கு. ஆத்மா எல்லாமே விபு வந்து, ஒவ்வொரு ஆத்மாவும் விபு, ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனியா இருக்கு, எல்லாம் விபு. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ அப்படி சொல்ற வாதியை பார்த்து வாதி ஒரு அனுமானம் பண்றான்னு வச்சுக்கோ. இந்த தியானத்துக்கெல்லாம் ஆத்மன சஞ்சோகங்கிறது அசமவாயி காரணம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. இது அனுமானம் பண்றான். மனச விபுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சொல்றதுக்காக ஒரு அனுமானம் பண்றான். என்ன சொல்றான்? மனோ விபு, மனசு விபுவாக இருக்கிறது. ஏன்? ஞானத்துக்கு அசமவாயி காரணமான சஞ்சோகத்திற்கு ஆதாரமாக இருப்பதால். ஆத்மவது மனோ விபு விபு ஞான அசமவாயி காரண சஞ்சோக ஆசிரியப்பா ஆத்மவது. ஞானத்துக்கு அசமவாயி காரணமாக இருக்கக்கூடியது என்ன? ஆத்ம மன சஞ்சோகம். அந்த ஆத்ம மன சஞ்சோகத்துக்கு ஆதாரம் ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு மனசு. இது ரெண்டுக்கும் மத்தியில உள்ள சஞ்சோகம் தானே. இதுல ஆத்மாங்கிறது விகுவாக இருக்கிறதுனால அதை போலவே இந்த மனசும் விகுவாக இருக்கணும். இது அனுமானத்துடைய சாரம். இங்க அனுமானம் ஆரம்பத்திலே தப்பா போயிடுது. எப்படி தப்பாச்சுன்னு சொன்னா, இந்த ஆத்மமன சஞ்சோகமே வர முடியாதே. இந்த ஆத்மமன சஞ்சோகத்துக்கு மனசு விகுவாக இருக்கும் பட்சத்துல ஆத்மாவுக்கும் மனசுக்குமே சஞ்சோகமே வராதுன்னு சொன்னா, இந்த ஆத்மமன சஞ்சோகத்தை முதல்ல வச்சு அதை அப்புறம் தானே நீ மேற்கொண்டு ஹேதுவை சொல்லணும். இது சொல்றச்சே மனசு விபு இல்லைன்னு சித்தமாயிடுச்சு. இது மனசு அப்படி சொல்லிட்டு இதையே ஹேதுவா சொல்லி நீ மனசு விபு அப்படின்னு சாதிக்க வரையே, இது தர்மிகிராஹக பிரமாணபாதா. இந்த மனசுல ஆத்மமன சஞ்சோகம்ங்கிறது ஒரு ஞானத்துக்கு அசமவாயி காரணமான சஞ்சோகம் அங்க இருக்குன்னு சொல்றச்சே மனசு விபு இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால அதுவே போறோம், இதை பாதிக்கிறதுக்காக இன்னொரு பிரமாணம் கொண்டு வர வேண்டியதில்லை. இது தர்மிகிராஹக பிரமாணபாதம்னு சொல்றது. அத போல இங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, இத இந்த ஞானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஆத்தியாசிகம்னு நீ சாதிக்க வரச்சையே தர்மிகிராஹக பிரமாணபாதம் வரும். ஏன்னா எந்த ஒரு
ஞானமானது இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிவிக்கிறதோ, அது சம்பந்தம் இருக்குன்னு தானே தெரிவிக்கிறது. இருக்குன்னு சொன்னா சத்தியம்னு தானே அர்த்தம். ஆனா அவன் அப்படி கொண்டு வர, அது இருக்கு, சம்பந்தம் இருக்குன்னு தெரிவிக்கிறது இல்லையா. இருக்குன்னா அது நிச்சயமா சத்தியம். ஆக விசிஷ்ட புத்தியால விசிஷ்ட புத்தித்வாங்கிற ஹேதுவால சாதிச்ச அந்த சம்பந்தம் சத்தியமான சம்பந்தம் ஆனதுனாலே அந்த சம்பந்தத்துல போய் இது அதாத்விகம் தாத்விகம் இல்லைன்னு நீ சாதிச்சேன்னா அந்த தர்மிகிராக பிரமாணமே உனக்கு விருத்தமாக இருந்து பாதகமாக இருக்கும் அப்படின்னு நியாயாமிரதக்காரருடைய கேள்வி. பதில் சொல்றார், விசிஷ்ட புத்தித்வேன பிரதமம் தாத்விக சாதாரண சம்பந்தத்தை சித்தே. அதெல்லாம் பார்த்து வராது. ஏன்னு கேட்டா இந்த விசிஷ்ட புத்தியால சம்பந்தம் இருக்குன்னு சொல்லப்பட்டதே தவிர அது தாத்விகமா அதாத்மிகமாங்கிற விஷயத்துல இந்த புத்தி ஒன்றும் பேசவே இல்லை. தாத்விகமோ அதாத்விகமோ அதை பத்தி கவலையே இல்லை, சம்பந்தம் இருக்கு அவ்வளவுதான் அந்த விசிஷ்ட புத்திங்கிற ஹேத்துவால தெரிஞ்சதே தவிர தாத்விகம் அதாத்விகங்கிறதுலாம் தெரியல. ஒரு சமயம் அப்பவே அது தாத்விகம்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் மேல அது அதாத்விகம்னு நீ சாதிக்கும் போது அந்த புத்தியானது தர்மிகிராக பிரமாணமே அதை சாதிக்கிறதுக்கு விரோதமாக இருக்கும், அதாத்விகத்துவத்தை சாதிக்கிறதுக்கு. ஆனா விசிஷ்ட புத்திங்கிறது அது ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தம் இருக்குங்கிறத காமிச்சதே தவிர தாத்விகமா அதாத்விகமாங்கிறது அங்க ஒன்றும் தெரியல. அதனால அந்த ஹேதுவால சித்திக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்தை அதாத்விகம்னு நான் வேற ஒரு காரணத்தினால, அதாவது வியாபகானுபலந்தி தாத்விகமாக இருந்தால் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லைங்கிற ஹேதுவால அது அதாத்விகம் அப்படின்னு நான் சாதிக்கும் போது தர்மிகிராக பிரமாண விரோதம் ஒன்றும் கிடையாது. விசிஷ்ட புத்தித்வேன பிரதமம் தாத்விக சாதாரண சம்பந்தத்தை சித்தே. ஆக தர்மிகிராக பிரமாண பாகம் கிடையாது.